வணக்கம் ஹலோதோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, போலிடாக்ஸ் எஸ்எஸ் லவுட் ஸ்பீக்கர் கேர்ள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாவே ஒரு இன்டர்நெட் சண்டை போயிட்டு இருக்கு. எதை வச்சு சண்டை போடுறாருன்னா பெரியாரையும் தீபாவளியும் வச்சுட்டு ரொம்ப நாளா இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்க போறோம் தோழர். அதாவது பெரியாரின் பேரை கிட்டவே சங்கிகள்லாம் எரிதடி மாலா அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். இந்த போலிடாக்ஸ்னால இவனுக்கு ஏன் பெரியாரு கண்டா எரிது குடையுதுன்னு தெரியல. டே சங்கி சங்கியடா நீ சங்கி தோழர். சங்கினா ஆதாரம் இல்லாம பேசுறவங்க ஒரு சங்கி நம்ம வச்சுக்கலாம். இந்த சரியான டேட்டா தோழர், பேப்பர் டேட்டாவோட வந்துருச்சு தோழர். ஆனா ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு ஒரு போதை போட்டு நான் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு இல்ல இவரு யாரோ ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு இதாண்டா ஆதாரம் தேவரா சூப்பரா ரே. அதுவரை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா போலிடாக்ஸ் எவ்வளவு அவரு இன்ஃபர்மேஷனோட பேசுவாரு, நீங்க ஆதாரம் இல்லாம பேசுறீங்க, நம்மள திட்டுவாங்க. வரலாறு முதல்ல வந்து எடுத்து பாரு. ஒரு வரலாறு சொன்னாங்கன்னா இங்க போய் தரக்கூடாது, அங்க என்ன வரலாறு அதை போய் தேடணும். அதை விட்டு இங்க வந்து இருக்குன்னு பாத்தியா தேருக்கு பூச்சண்டை கிடக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுதான் உங்களுக்கு சண்டையே. தீபாவளி வந்து தமிழர் பண்டிகையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அதுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் கேர்ள் என்ன சொல்றேன்னா, அது ஒரு தமிழர் பண்பாடே கிடையாதுடான்னு சொல்லிட்டு அதனாலதான் எரியுது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே பல ஆதரவோட வந்துட்டாரு. பாரு இந்த கல்வெட்டுல இருக்கு தீபாவளி நீங்க எல்லாம் இருக்கு, இப்ப போதுமா ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன், இப்ப நீ வேற சண்டைக்கு வாடான்ற மாதிரி நான் ஆதாரம் கொடுத்துட்டேன், நீ வேற டிபேட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கூப்பிடுறாப்ல. ஆமா, இவங்க கொடுத்த ஆதாரம் தொடர் உண்மையை பார்த்தோன்னா ஒரு 1000-1500 வருஷம் முன்னாடி ஆண்ட ராஜராஜ சோழன், சேரன், பாண்டியன் இவனு கல்வெட்டு மட்டும் எடுத்து பார்த்துட்டு ஆதாரம் மட்டும் கட்டுக்கூடாது. ஆதாரம் காமிச்சிட்டார்ல, அப்புறம் என்ன கீழடியா அகழ்வார் வச்சிருக்குல்ல, அதுல எங்க தீபாவளின்ற ஒரு வரலாறே காணுமா, அதுல எந்த ஒரு மதமே காணுமாமே அப்படின்னு எங்கடா போச்சாப்பாங்களா. வள்ளுவர் அவரு தீபாவளி சொல்லி ஏன்னா வந்து வள்ளுவர் வந்து எழுதுகிறாரு. அதுதான் நம்மளோட வரலாறு. சங்ககால இலக்கியம் அந்த மாதிரி நீங்க பின்னாடி வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா இருக்காது. அப்ப இந்த 1000-1500 வருஷத்துக்குள்ளதான் ஏதோ ஒரு சூட்சமம் நடந்திருக்கு. அப்படிதானே பார்க்கணும். ஆதாரம் கொடுத்துட்டாரு, நீங்க ஆதாரம் பொய்ன்னு சொல்றீங்களா இல்ல இந்த ஆதாரத்தை எப்படி சொல்றீங்க? அதான் இல்ல அந்த ஆதார் காட்டுறது உண்மைதான். மேபி இவன் என்ன ஏதோ 4 புக்கை பார்த்து எனக்கு தெரிஞ்ச தேபரா அந்த ஆதாரம் சொல்லுவாங்க, ஓகே. ஆனா அந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்டா இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த 1000-1500 வருஷத்துக்கு பின்னாடிதான் பார்த்தோம்னா இந்த ஒரு தீபாவளி கல்ச்சர்லாம் உள்ள வருது. யார் மூலம் வருது? ஆரியர்கள் மூலமா. நம்ம போன வரைக்கும் போட்டிருந்தோம் ராஜராஜன் யாரு, ராஜராஜன் ஒரு சங்கி, அவர் சங்கி எப்படி செயல்பட்டாரு அப்படின்னு போட்டிருந்தேன். நீ கூட பாருங்க அந்த வீடியோ. அப்ப ராஜராஜன் சோழன் காலத்துல தான் ஆரியர்கள் வராங்க. எதுக்காக வராங்க? அது எப்படி வராங்க படையெடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி வேலுக்கம்பு அருவா வெட்டு கிட்ட தூக்கிட்டு வந்தா? ஆமா, ஆரியர்கள் ராஜனுக்கு இடத்துல வச்சுட்டு ஆட்சியை போடுறா இடத்த குறான்னு வந்தாங்களா? அப்படிதான் சொல்லப்படுது தோழர், ஆரிய படையெடுப்பு அப்படின்னு. அப்படிலாம் இல்ல ஆடு மேய்ச்சல் வந்ததா சொல்லப்படுது. அதாவது அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஆடு மேய்ச்சல் வந்ததா சொல்லப்படுது. ஆனா ஆரியர்கள் வந்த பிறகுதான் பார்த்தோன்னா இங்க தமிழர்களுக்கு வந்து நிறைய வந்து பாகுபாடு விஷயங்கள் நடந்திருக்கு. காஸ்ட் பேஸ் அப்பதான் ஃபார்ம் பண்றாங்க. நிறைய தமிழர்களோட வந்து நிலத்தை பிடிங்கி தானம் தர்மமா கொடுத்தப்பட்ட வரலாறு வந்து கல்லுல வந்து எழுதப்பட்டிருக்கு. இது உண்மையா இல்லையா? ஆமா, அது அவங்க சொல்ற ராஜராஜன் சொல்ற வரலாறுலயே அது இருக்கு. அவரே வந்து அந்த ராஜகுருன்ற பார்ப்பன அந்த தலைமைக்கு வந்து ஒரு 750 ஊரை வந்து தானமா கொடுத்திருக்காரு, இங்க இருக்க மக்கள் கிட்ட பிடிங்கன்னு சொல்லிட்டு வரலாறுலயே இருக்கு. ஆமா, அப்ப இதுதானே வரலாறு. இதுக்கு பின்னாடி வரலாறு வந்து பார்த்தோம்னா அப்ப தீபாவளி கொண்டாடுகிற செலிப்ரேஷனோ பண்டிகையோ ஒண்ணு இல்ல. அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல தான் ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தியர்கள் அப்படிதான் சொல்லி ஆகனா. ஆனா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு டேட்டா வந்து அவர் கரெக்டா காட்டுறாரு. அதாவது அம்பேத்கர் சொன்ன கூற்றையே வந்து அவர் எவிடன்ஸா வைக்கிறாரு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் வந்து அந்நியர்கள்லாம் இல்ல, அவங்க படையெடுத்து எல்லாம் வரலன்னு சொல்றாரு. அப்ப பாருத்துல ப்ரூஃப் காமிச்சிட்டா. இப்ப லவுட் ஸ்பீக்கர் பொண்ணுக்கு ஒரு காமிச்சிட்டாரு, என்னன்னா ஆரியர்கள்லாம் வந்து அப்புறம்தான் மாறிச்சுன்னு சொல்றல. உங்க அம்பேத்கரே என்ன சொல்றாரு, அவங்க வெளியேந்துலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆரியர்கள்ன்றதே ஒரு இமேஜினரின்னு சொல்றாரு. இப்ப என்ன பேச போற பேசுன்னு கேட்கறாரு. ஆரியர்கள் வந்து இமேஜினரி சொல்றாரு. அவர் என்ன அது மாதிரி சொல்றாரு. ஆரியர்கள்னா இந்த மனு தர்மம், இந்த ராமாயணம், இந்த வரலாறுலாம் பார்த்தோன்னா இமேஜினரி தான். அது வந்து ஒரு புனை சுருட்டுக்கள், அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆதாரமோ வரலாறு இல்லை. அப்ப அதுதான் அப்படி சொன்னாரு. ஆனா அதையும் தாண்டி மனுஸ்மிருதி ஒன்று இருக்குல்ல தோழர், அதே அம்பேத்கர் வந்து கொளுத்தி விட்டாரு. எதுக்காக கொளுத்தினாரு தோழர்? அதுதான் மனுஸ்மிருதினா அது வந்து ஒரு தேவலாதான் ஆணி. அது தேவலா ஆணினா அது வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு, அது ஒரு மூட நம்பிக்கை, இது ஆரியத்தோட சித்தம் தான் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டாரு.
ஏன் ராஜா இப்ப பண்ணாரு அது? அப்ப நீ சொல்ற மாதிரி ஆரியர்கள் இல்லவே இல்ல இமேஜரினா, அப்ப அந்த புத்தகத்தை மட்டும் அதுக்கு அம்பேத்கர் எரிக்கணும். ஆமா, நம்ம ஒரு புக்கு தானே, அது எது தெய்வீகமா எடுத்து பார்க்க வேண்டியதானே. அதையும் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு அம்பேத்கர் ஏன் ராஜா வந்து மதம் மாறினாரு, எனக்கு இந்து மதமே வேண்டாம்னு சொல்லி பௌத்த மதம் ஏன் ராஜா மாறினாரு? அப்ப இந்து மதத்துல அந்த சாதி அடக்குமுறை இந்த பிரச்சனை பத்தி நீங்க பேசுவீங்களா? மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேச மாட்டேன். அதையும் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. இந்த முறை இந்த ஆரியர்கள் தடும் அதுல கவனம் செலுத்துக்கு பதிலா இங்க இருக்க சாதியில கவனம் செலுத்துங்க அப்படின்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. ஆமா, அது வந்து 1000 வருஷத்துக்கு வந்த வரலாறு கொண்டு வந்து இதுதான் ஆதாரம் காட்டுது. 2000 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள அகழ்வார ஆராய்ச்சி கீழடி அங்க போய் பாரு ராஜா, தேடி பார்த்துப்போம். அங்க தேடி பார்த்து ஒரு ஆதாரம் காட்டு நீ. அப்படி ஒரு வரலாறு அவங்களுக்கு தேடினாலும் கிடைக்காது தோழர். ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துலதான் வந்து 1000 பார்ப்பனர்களை ஒரு பீகார்ல இருந்து வந்து இறக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இல்லையாங்க. அப்ப ஆரியர்கள் வந்து இந்த மண்ணில் வாழ்ந்த ஆட்களா இருந்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நியர்கள் தான் அவங்க. ஆமா தோழர், இந்த மண்ணுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம். பார்ப்பனர்கள் பேசுற லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, பாத்துறீங்களா? வாங்க அவோ ஆத்துக்காரர் வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க அவங்க வாழ்ந்தா கூட ஒரே மாதிரி தான் போய் பேசுவாங்க. ஆத்துக்காரோ வீட்டுக்காரோ வாங்க அவா மாமா ஒன்று பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா மெட்ராஸ்காரன் ஒரு மாதிரி பாஷை பேசுவான், கோயம்புத்தூர் ஒரு மாதிரி பேசுவான். அப்படியே நீங்க சவுத்துல போனீங்கன்னா எல்லா இடத்துலும் ஒவ்வொரு மாதிரி பேசுறான். அப்ப நம்ம ஆளுக்கு தமிழை வந்து வெவ்வேறு பகுதியில் வாழ்ந்தா கூட பார்த்தோன்னா அவங்க ஒவ்வொரு மாதிரியான வட்டார பாஷைகள் வந்து பேசுறாங்க. ஆனா தமிழ் தான். ஆனா ஆரியர்கள் மட்டும் எல்லா இடத்துலயும் வாழ்ந்தா கூட ஒரே மாதிரி பேசுறாங்க. என்ன காரணம்? இவங்கலாம் ஊடுருவி டிராவல் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் ஒரே மாதிரி பாஷை பேசுறாங்க. அதையும் தாண்டி ஒரு படி மேல ஆரியர்கள் வந்து வேல் குத்தி பார்த்திருக்கீங்களா? அங்குல் குத்தி பார்த்திருக்கீங்களா? தேர் ஈத்து பார்த்திருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேற. அப்ப சரி, உன்னோட லாங்குவேஜ் நம்ம பேசுவோம். தீபாவளி வந்து பார்த்தோன்னா அது இந்து பண்டிகை, அது தமிழர் பண்டிகைன்றே. ஓகே ராஜா, பொங்கல் வந்து யார் பண்டிகை ராஜா? தமிழரோட பண்டிகை தானே. அப்ப தமிழர் பண்டிகைன்னா அது இந்து பண்டிகை தான். அப்ப அது எல்லாருமே கொண்டாடணும்ல. அப்ப நார்த்ல ஏன் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க? முக்கியமான கேள்விதான். அவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினா நம்மளும் கொண்டாடுறோம். இதெல்லாம் யோசிடா. இல்ல இதுக்கு நேரம் ஒரு ஆர்வம் வந்து கொண்டு வந்து காட்டுவேன். இல்ல யாருன்னா வந்து மோடி இப்ப வந்து செலிப்ரேட் பண்ணார்ல, அதை வந்து காட்டோன்னீங்க பொங்கல் கொண்டாடுறாருன்ட்டு. ஏய், அப்ப நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, கல்ச்சர் இருக்குது. அதாவது முருகன் தமிழோட சாமின்னு சொல்லுவாங்க. முருகனை வந்து தமிழர்களுக்கு கொண்டாடுறாங்க. ஏன் மலேசியா முதற்கொண்டு போய் தமிழ் மக்கள் வாழ்ற இடத்துல சாமியை கும்பிடுறாங்க. நார்த்லயா ராஜா வந்து அந்த பகுதியில் அந்த சாமியே இல்ல. ஆமா, அவங்க வந்து விநாயகரை தான் கும்பிடுறாங்க, முருகனையா கும்பிட மாட்டாங்க. ஆமா, அப்ப ஹிந்துன்னு சொன்னா கூட தமிழர்களோட பண்பாடு வேற. ஆனா அவான்னு சொல்லிட்டு நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் இந்துக்களும் சொல்லி வந்தா கூட உங்களோட பண்பாடு வேற ராஜா. இதை மூலம் பிரிச்சு பாடா. இதை கூட தெரியாம எங்கன்னா ஒரு ஆதாரத்தை பார்த்துட்டு வந்து தேவர் ஆதாரம் தேவர் ஆதாரம். தீபாவளின்றது ஒரு காலத்துல வந்து அதுக்கு கொண்டு வரப்பட்டது தான், அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு மக்கள் அது வந்து ஏத்துக்கிட்டாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் நானும் தான் கொண்டாடுறேன், நீ தான் பண்ற வீட்டுல. அது வந்து ஒரு கல்ச்சரா மாறிடுச்சு. அதையும் தாண்டி நம்ம ஒரு படி மேல போய் பார்ப்போம். நமக்கெல்லாம் ஒரு மொழி இருக்கு தோழர். என்ன மொழி இருக்கு? நம்மளோட தாய்மொழி தமிழ். நம்ம தாய்மொழி எவ்வளவு பற்றா பாப்பா. ஆனா அவ்வாக்கள் மட்டும் தாய்மொழி நீ வந்து என்னன்னு கேட்கலாம், சான்ஸ்கிரிட்னு சொல்லுவாங்க. அது எப்பறம் பேசுற மொழி தமிழ், வாழ்ற மொழி தமிழ். ஆனா உங்களுக்கு தாய்மொழி மட்டும் இந்த சான்ஸ்கிரிட்டா வந்திருக்கு. அப்ப என்ன மொழி? அப்ப நீ யாரு? நீ இந்த வரலாறு நோக்கி போகணும் இல்ல, இதை போய் தேடு ராஜா. இதோட ஆதாரத்தை பாரு. ஏன்டா உனக்கு மட்டும் ஒரு தனி மொழியா இருக்கு சான்ஸ்கிரிட்டு? அப்ப நீ எப்படி தமிழோட ஒண்ணாகுவ? அப்ப ஆரியர்கள் வேற தானாங்க. அப்ப நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் மொழி பேசுற வேற தானே. இதை தேடி பாறானா இதே லூசுத்தரமா எதனா வந்து எடுத்துட்டு வந்து ஆதாரம் பார்த்தேன் என்னடி இதுல வர பார்த்தனா பேட்டி குடிக்க வரியா, டிபேட்டுக்கு வரையா ஒத்தைக்கு வந்து போது போண்டேனா ஒரு பெண்ணுடா. அவங்க கிட்ட சின்ன பொண்ணு நினைக்கிறான். அவங்க கிட்ட போயிட்டு பெருசா வந்து வீரவசம் பேசுனீங்க. உண்மையில அந்த தோழர் சொல்ற மாதிரியே ஒரு உண்மையான பெரிய விஷயம் மாநாடு கிழிச்சு விட்டுறாங்க அவனா. அவன் தோழ உள்ள உண்மையா சொல்றேன். உனக்கு தில்லு இருந்தா ஹலோ தோழர் சேனலுக்கு வா, டிபேட் பேசுவோம், 3 பேரும் பேசுவோம், வா டிஸ்கஸ் பண்ணுவான். ஏன்டா எவனே எடுத்து கொடுத்த வரலாறு சொல்லி எவனே வந்து தேடி கொடுத்தான் சொல்லி அதை வந்து ஒரு அண்ணாமலை தான் ஞாபகம் வருது. அவர் தானே பேசினாரு 2000 ஆண்டுகளா தீபாவளி கொண்டாடி அவர் வச்சுதான் அவர் பேசுறாருன்னு தெரியல. 2000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள். கீழடி போதும், நான் ஒட்டுமொத்த சங்கின்னு சொல்லி முடிக்க அது ஒண்ணு போதும். இதுக்கு நான் வரலாறு பேசு, வரலாறு எடுத்து காட்டுறா முடியாது அவனால. இவ்வளவு பேசிட்டு அப்புறமும் இல்ல தீபாவளின்றது தமிழர் பண்டிகை தான் சொல்லிட்டு யாராவது நின்னீங்கன்னா ஆதாரப்பூர்வமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க தெரிவிச்சுட்டு போயிடுங்க. அடுத்ததா உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு சண்டை யாரை வச்சு போகுதுன்னா, இந்த போலி டாக்ஸ் வந்து பெரியாரை வச்சுதான் இந்த பெண்ணை அடிக்கிறான். ஆமா, இப்ப இன்னொரு இஷ்யூ, உங்க பெரியாரை பத்தி எல்லாமே பொதுவாகவே பேசுற விஷயம் என்னன்னா, பெரியாரை வந்து ஒரு இழிவா பாக்குறது. இதற்கான தன்னோட வளர்த்த பெண்ணையே வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இன்னும்
இன்னும் ஒரு படி மேல போயிட்டு பெத்த பொண்ணே மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி தோழர் பெரியார் மீது ஏன் இவ்வளோ வந்து வன்மம் இருக்கு உங்களுக்கு? பெரியார் வந்து வளர்த்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாரு, இந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாரு. இல்ல, அவர் செய்த நன்மைகள் இருந்த நிறைய இருக்கு, அவர் பண்ண போராட்டங்கள் இருந்த நிறைய இருக்கு. அனைத்து சாதகம் அர்ச்சகராகணும், அனைத்து மக்களும் சமம்னு சொல்றாரு. ஏடா இது போதாதாடா, பெண்கள்லாம் வீதி வந்து படிங்க, ஃபர்ஸ்ட் வெளியே வாங்கன்றாரு. அந்த கருத்து நல்ல கருத்து எடுத்து பேசுகிறானா, அதை கொண்டு மக்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிறானா பேசுகிறானா? அதெல்லாம் விட்டுட்டு பெரியார் வளர்த்த பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டாரு, இதெல்லாம் ஒரு வேலையடா. ஏன்னா அவர் ஒரு லைஃப், அது அவரோட பர்சனல் லைஃப், அவர் எப்படி பண்ணாரு போட்டான். ஆனா அவர் கருத்துக்கான பதில் சொல்லலாம்னா அதெல்லாம் விட்டுட்டு அவரோட லூஃபோட தொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. பெரியார் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. அப்ப இவன் சொல்ற கதை நம்ம கேட்கணுமா அப்படின்னா அவர் டேமேஜ் பண்ணதான் பாக்குறாங்க. ஆனா அவங்க இப்ப வைக்கிற முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அது அவங்க இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க ஒரு சொத்துக்கள் வந்து கொடுக்கணும்னு நினைச்சாரு, அதையா கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கணுமா? ஒரு மகளா தத்து எடுத்துட்டு எழுதி வச்சுட்டு போக வேண்டியதானே, ஒரு உயிலாவோ இல்ல கிஃப்டாவோ எழுதி வச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வந்து திருமணம் தான் செஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ கேள்வி கேட்கிற மாதிரி இங்க வந்து பல பேர் வந்து கேட்கறானா, ஒவ்வொரு எதனா ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தை வச்சு இப்படி பண்ணிருக்கலாமே, ஒரு அப்படி பண்ணிக்கலாமே, என்ன லூசாடா நீ? ஏடா ஒவ்வொருத்தங்க பதில் சொல்ல வேலையா? உங்களுக்கு தேவை தான் அந்த காலத்தை நீங்க எடுத்து பாருங்க. அதாவது அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட, அன்னைக்கு இருக்கிற சட்டம், அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருப்பாரு. பெரியார் வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்படி வந்து அர்த்தப்பட சொல்லிட்டாரு, பிச்சு போட சொல்லிட்டாருன்னா ஐயோ பார்த்து அப்படி சொல்லிட்டாரு. பெரியார் வந்து தமிழ் வந்து காட்டுமேன்னு சொல்லிட்டாரு, ஐயோ பார்த்து தமிழ் வந்து காட்டுமேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட அவர் ஏன் சொன்னாரு, அந்த சூழலுக்கு என்ன சொன்னாரு தேடிப்பாரு. தற்கொலைத்தனமா அப்படி வந்து அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாருன்னா அப்போ உனக்குள்ள இருக்கிற வன்மம், அந்த வன்மத்தை பத்தி நீ பேசிக்கிற. ஆனத்தோட அந்த சட்டம் பார்த்து நம்ம முக்கியமா பார்க்கணும் தோழர். அதாவது அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு தத்து எடுக்கிறான ஒரு சட்டம் வந்து அப்போ போதிய சட்டம் இல்ல. சட்டம் இருந்தாலுமே வந்து 1956 ஆக்ட் படி, அந்த அடாப்ஷன் ஆக்ட் படி அந்த குழந்தைய ஒருத்தர் தத்து எடுக்கணும்னா, இப்ப பெரியாரே வந்து மணியம்மையை தத்து எடுக்கணும்னா மணியம்மைக்கு 15 வயசு தான் இருக்கணும், அதுக்கு மேல இருந்தா தத்து எடுக்க முடியாது. இது ஆக்ட்லயே இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி நீங்க சொல்ற மாதிரி அவரோட கழகத்துக்கு வந்து சொத்துக்கெல்லாம் எழுதி வைக்கணும்னா அவர் எழுதி வச்சுட்டு போயிடலாமே, கிஃப்டா கொடுக்கலாமேன்னு ஒரு கேள்வி எழுது. அப்படி அவர் உயிர் எழுதி வைக்கணும்னாலுமே ரத்த சொந்தங்கள் அதுக்கு கையெழுத்து போடணும். அதுக்கு ரத்த சொந்தங்கள் கையெழுத்து போட பெரியாருக்கு யாருமே இல்ல, பெரியாருக்கு வாரிசே இல்ல. அதன் காரணமா தான் அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி பல காரணம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு யோசிக்கிற நாய் நீ அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆள், அவருக்கு வந்து சிஎம் வரைக்கும் பக்கபலமா இருந்தாங்க, அவங்களாம் ஈஸியா பண்ணிட்டு போலாமே. ஆமா தோறு லீகலா பண்றத பண்ணிட்டு போலாம். ஆனா அன்னை இருக்கிற சட்ட சிக்கல் அதுக்காக தான் பண்ணாரு. ஏன்னா இது பெரும் பிரச்சனையா இல்ல, இது பெரும் பிரச்சனை. அவங்க சொல்றபடி பார்த்தா பெரியார் ஏதோ மணியம்மை கை பிடிச்சு வலுக்கட்டாயமா எனக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆமா, அவனோட முழு விருப்பத்தோட அவங்களே தான் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா ஆமா தோறு. அதாவது பெரியார் என்றது அன்னைக்கு இருக்கிற ஒரு மாசான ஒரு ஆள் தோறு. அது மாசான சும்மா கிடையாது, பெண்களுடைய உரிமைக்காக பேசினார். அதோட அவரோட ஆடியோ எடுத்து பாருங்களா, பெண்கள்லாம் நல்லா படிக்கணும், நிலாவுக்கு போகணும், அங்க போகணும், வண்டி ஓட்டணும், ஸ்போர்ட்ஸுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வயசான ஆளு தன்னுடைய இறுதி காலங்கள் வரைக்கும் அவர் வந்து பெண் உரிமைகளுக்கு நிறைய பேசுகிறாரு. அதாவது சாதி உறுப்பு பத்தி நிறைய பேசுகிறாரு. அதெல்லாம் பத்தி பேசுங்கன்னா பெரியார் வச்சு நோண்டிக்கிறீங்கடா. அதான் தோழி இவனுக்கு என்ன தெரியுமா, பெரியார் சமன்றாரு, அது ஏற்றுக்க முடியாத சங்கிகள் தான் பார்த்தனா இதுக்குன்னு பதில் சொல்ற ஆதாரத்தை கட்டுறா, இதுக்குன்னு பதில் சொல்ற ஆதாரத்தை கட்டுறா. டே தற்கொலை, நீங்க தற்கொலை தான் பண்ணுவா அவங்கள. ஆனா இவங்க சொல்லப்படி பார்த்தனா பிறர் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 குழந்தை பெத்துட்டு குடும்பம் நடத்தின மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவங்க எல்லாருமே. அப்ப ஆதாரத்தை காட்டுறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டு இதே ஒரு வந்து ரூம்குள்ள வச்சு ஒரு கேமரா வச்சு வீடியோ போட்டு நான் ஒரு புத்திசாலி பார்த்தியா, நம்ம ஒரு அறிவாளி பார்த்தியா அப்படி இப்படின்னு பேசி ஒரு 4 வாரத்தை வந்து பேசிட்டா நீ வந்து ஒரு பெரிய புத்திசாலாம் இல்லை. டேய் வரலாறு எடுத்துப்பாரு. முதல்ல இங்கே ஏன் சேரி ஊருக்கு தனித்தனியாக இருக்குது, ஏன் அங்கே வந்து குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் தான் கோயிலுக்குள்ள பூஜை பண்ண முடியாது தனித்தனியாக இருக்குது, இங்கே என்ன பிரச்சனை வரலாறு எடுத்துப்பாரு. தற்கொலை அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இங்கே என்ன பிரச்சனை முதல்ல பார்க்க மாட்டாங்க. பெண்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல பாரு. பெண்கள் வந்து ஐப்பெண்களுக்கு போகக்கூடாது, அதான் இந்த நாள் சப்போர்ட் பண்ணி தான் போட்டான். பெண்கள்லாம் ஐப்பெண்களுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னான். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிற்பகத்தனமா யோசிக்கிற நாய். ஆனா இவனுக்கு தான் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்களா, அதுதான். ஏன்னா ஒரு அறிவு சார்ந்த விஷயமா ஒரு பாசிட்டிவா எல்லாரும் சமோண்ட மாதிரி பேசினா கூட பரவாயில்ல, ஒரு முட்டாள்தனமா பேசி வச்சுக்கிறீங்கன்னா தற்கூரி. ஆனா உன்னை ஃபாலோ பண்றவங்க இதுல வர போடுறவர் எங்க பொலிட்டிக்ஸ் பத்திலாம் இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. அவர் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா, யார் அவரு? ஏன்னா 4 பேர் சொல்றதை கேட்டு வந்து பேசிக்கிறான் அந்த நாய், அவனை போய் பார்த்துக்கிறீங்களா? அப்ப ஆதாரம் இருக்கு, ஆதாரம் எதை மேம்பகம் பேசாதடி. அது தெரிஞ்ச விஷயம் தான். வரலாறு முதல்ல எடுத்துப்பாரு, வரலாறு எடுத்து பார்த்து நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு வந்து பேசு. ஓகே தோழர், இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி பண்டிகை அப்புறம் பெரியாரோட திருமணம் இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ இதை பத்தின சந்தேகங்கள் எதனா இருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.